வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு தூரமா இருந்தேன். ஆனா இப்ப உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். நீ தான் என்ன பார்க்காம மிஸ் பண்ணிட்டே இருக்க. அம்மா சீக்கிரம் வந்து என்ன பாருமா. நான் எப்பவோ உன்னை நினைச்சிட்டு அம்மா இருக்கேன். சீக்கிரம் வந்துடுமா. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேம்மா. நான் உன்னை விட்டுட்டு தூரமா போறதுக்குள்ள நீ என்ன வந்து கூட்டிட்டு போமா. ஐ மிஸ் யூமா. அம்மா சீக்கிரம் வாமா. ஆராதனா. வாய்மா. ஆராதனா. 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 மேடம், என்னாச்சும்மா? என்னாச்சு மேடம்? என்னாச்சு? மேடம், என்னாச்சு மேடம்? அம்மா கனவு ஏதாச்சும் கண்டீங்களா? ஆராதனா. மேடம், என்ன மேடம்? இந்தாங்க மேடம், தண்ணியை குடிங்க மேடம், குடிங்க. என்ன மேடம் ஆச்சு? ஆராதனாவை பத்தி கனவு கண்டீங்களா? ஆமா வேலு. ஆராதனா என்கிட்ட வந்து பேசுனா. நான் உன்னை விட்டு போகலமா, உன் பக்கத்திலே தான் இருக்கேன்னு சொன்னா வேலு. எனக்கு திடீர்னு வந்து அப்படி சொன்னதும் ஒண்ணுமே தெரியல. ஆனா என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போமான்னு சொன்னா வேலு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. கடவுள் எதுவுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு மேடம். எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். இது செகண்ட் டைம் இந்த மாதிரி ஆகுது மேடம். அன்னைக்கு கோவில்ல ஒரு பூசாரி சொன்னாரே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிஜமாதாமா சொல்றேன். உங்க குழந்தை சாகல, இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மேடம். சரி வேலு, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். மாப்ள வாங்க மாப்ள. சொல்லுங்க மாமா. மாமா என்ன காலங்காத்தாலே வெளியில கிளம்பிட்டீங்க? ஏதாவது வேலை இருக்கா? ஆமா மாமா. அண்ணே காஃபி எடுத்துக்கோங்க அண்ணே. தேங்க்ஸ்மா. கதிரு இந்தாடா. கதிர், டிஃபன் என்ன பண்ணட்டும்? டேய், உன்னை தானே கேக்குறா, பதில் சொல்லு. எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தாமா. மாப்ள, பொதுவா நம்ம வீட்டுல சாப்பிடும்போது நமக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது இருக்கும்ல. காவியா உங்ககிட்ட இப்படி கேட்கறதுக்கான காரணம் அவ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். காவியா, இவனுக்காக நீ ரொம்ப எல்லாம் மெனக்கட தேவையில்லை. 3 வேளையும் தோசை சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவான். வாங்க சம்பந்தி, உங்களுக்கு காப்பி போட்டு வரவா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்.
அது வந்து சம்மந்தியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சம்பந்தி? திடீர்னு காலையில சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? இப்பதான் காலண்டரையே பார்த்தேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால காவியாவை இன்னைக்கே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இத பத்தி கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு விட்டுட்டா அடுத்து நல்ல நாள் வரத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. அதான் இன்னைக்கே கிளம்பலான்னு நினைக்கிறேன். நானும் இத பத்தி முன்னாடியே யோசிச்சேன் சம்பந்தி. நானே உங்ககிட்ட இத பத்தி பேசலான்னு தான் இருந்தேன். என்ன சம்மந்தி? காவ்யா எங்களுக்கு ஒரே பொண்ணு. கடவுள் புண்ணியத்துல நானும் என் வீட்டுக்காரும் இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். காவ்யா எதையெல்லாம் எத்தனை வருஷமா மிஸ் பண்ணாலோ அந்த சந்தோஷம்லாம் இப்பதான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அவ புகுந்த வீட்டுக்கு போறாங்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்கள மாதிரியே தான் உங்களுக்கும். மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரே பையன். அவரை பிரிஞ்சு உங்களாலையும் இருக்க முடியாதுன்னு தெரியும். அதனால காவ்யாவும் அங்க போக வேணாம், நீங்களும் அங்க போக வேணாம். நாம எல்லாரும் ஒன்னா இங்கே இருந்துடலாமே. நீங்க என்ன சம்பந்தி சொல்றீங்க? அதுக்கு இல்ல, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? இப்ப எப்படி இருக்கோம் இதே மாதிரி எப்பவும் இருக்க போறோம், அவ்வளவுதானே. அத்தை ப்ளீஸ் அத்தை, சரின்னு சொல்லுங்க அத்தை. நம்ம எல்லாரும் இங்கே ஒன்னா இருந்துடலாமே. மா வேண்டாம்மா, இது சரி வராது. நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏன்? அங்க போனாதான் ருத்ரா பக்கத்திலே இருப்பா, அடிக்கடி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏய் காவ்யா, என்ன பேச்சுடி இது? ஒழுங்கு மரியாதையா பேசு. அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை. சரிங்க சம்மந்தி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்னாவே இங்கே இருந்துடலாம். மா ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ருத்ரா, அந்த ஆளை இன்வெஸ்டிகேட் பண்ணதை வச்சு ஏதாவது க்ளூ கிடைச்சதா ருத்ரா? இல்ல சார், அவர் சொன்னதுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சீரியல் கில்லிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இறந்தவங்க கையில கட்ட விரல கட் பண்ணது மட்டும்தான் சிமிலரா இருக்கு. பட் அந்த ஆளு சொத்துக்காக கொலை பண்ணாதா தானே சொன்னாரு. டாக்டர் சீரியல் கில்லரோட மோட்டிவ் வேறன்னு சொன்னாங்களே. நேத்து ஒரு நாள் ஃபுல்லா என் டீம் ஆளுங்க கோயில் வாசல்ல நின்னு வாட்ச் பண்ணிருக்காங்க. டவுட் வர மாதிரி எந்த க்ளூவும் கிடைக்கல. ஒரே நாள்ல கிடைக்கிற மாதிரி எந்த கொலைகாரனுமே க்ளூவை விட்டுட்டு போக மாட்டான். உங்க டீம் ஆளுங்கள அங்கே இருந்து வாட்ச் பண்ண சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க மேம், விடுங்க மேம், நான் அவங்கள பார்க்கணும். நான் இன்னைக்கு அவங்கள சொல்றேன். கான்ஸ்டபிள், அவங்கள விடுங்க. மேடம், மஞ்சுளா, என்ன ஆச்சு? ஏன் அழற? என் குழந்தைய காணும் மேடம். குழந்தைய காணுமா? என்ன சொல்ற? ஆமா, நீ காவிய வீட்ல தானே தங்கி இருக்க. இப்ப நாங்க இல்ல மேடம், வேற ஒரு வீட்ல தான் வேலை பாக்குறேன். எதனால அங்க இருந்து வேற வீட்டுக்கு மாறின? என் குழந்தைக்கு அப்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஊருக்கு போயிட்டு வந்தா அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவான்னு நினைச்சு காவ்யா மேடம் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே நாங்க ஊருக்கு போயிட்டோம். அப்பதான்
எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இன்னொரு வீட்ல வேலை இருக்கிறதா சொன்னாங்க. சம்பளமும் கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க. அதுதான் மேடம் நான் அங்கேயே வேலைக்கு போயிட்டேன். அவங்க என் குழந்தைய ஸ்கூல்லயும் சேர்த்து விட்டாங்க. என் பொண்ணு நல்லபடியா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா மேடம். வழக்கமா காலையில ஆட்டோல தான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அப்படிதான் மேடம் இன்னைக்கு காலையிலயும் என் குழந்தைய ஆட்டோல ஸ்கூலுக்கு அனுப்புனேன். ஐயோ மஞ்சுளா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அழாம சொல்ல. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி என் குழந்தை ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க மேடம். அந்த ஆட்டோக்காரர் கிட்ட கேட்டியா? கேட்டேன் மேடம். அவரும் ஸ்கூல் வாசல்ல தான் குழந்தைய இறக்கி விட்டதா சொல்றாரு. அதுதான் இப்ப எனக்கு என்ன பண்றது, யார்கிட்ட போய் கேக்குறதுன்னே தெரியல மேடம். மஞ்சுளா அழாத, உன் பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். சந்திர சார், கமிஷனர் கால் பண்றாரு. நீங்க மஞ்சுளா கிட்ட டீடைல் வாங்கிக்கோங்க. நான் பேசிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சரி, அழாதம்மா. உன்னோட பேர் என்ன? ஜனனி சார். வயசு என்னம்மா? 6 வயசு. எத்தனை மணிக்கு ஆட்டோல ஏத்தி அனுப்புனீங்க? 8 மணிக்கு சார். ஸ்கூல்ல இருந்து எப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்க? 10 மணி இருக்கும் சார். உங்க பொண்ணோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். அதை என் நம்பருக்கு அனுப்புங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் என்னடா நினைப்பேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அந்த கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். நான் அதை கேட்கல. எதுக்காக நாம இந்த வீட்ல இருக்க ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறேன். ஏண்டா இதுல என்னடா தப்பு இருக்கு? சம்மந்தி சொன்னது நியாயமா தானே இருந்துச்சு. அவங்களுக்கு காவியாவை பிரிஞ்சிருக்க முடியாது, என்னால ஒன்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. அவங்க சொன்ன ஐடியா ரெண்டுக்குமே ஒத்து போற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலமா. ஏன் பிடிக்கல? இங்க பாருமா, நான் உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன். இரு கொஞ்சம் பொறுமையா பேசுடா. எதுக்குடா இப்படி கத்துற? அவங்க காதுல விழுந்தா என்ன நினைப்பாங்க? இந்த பார், இப்ப நம்ம இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப வேணான்னு சொல்லிட்டு இருக்க நீ? என்னடா காவியா சொன்னாலே அந்த மாதிரி அங்க இருந்தா ருத்ராவை பார்க்கலான்னு ஐடியா பண்ணி சொல்றியா? குத்திருவா சொல்லிட்டேன். ஏமா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? தேவையில்லாம நீ என்ன வெறுப்பத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். இந்த பாரு, வேற என்ன காரணம் இருக்கு நீ இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? சொல்லு. நான் இங்க மாமியார் வீட்டுல இருந்தா எல்லாரும் என்னமா நினைப்பாங்க சொல்லு? வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? இதுக்காகவாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஆனா இந்த காலத்துல போய் யாரா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சுடா இப்ப. இந்த காலத்துல தாமா எல்லாருமே அப்படி பேசுறாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு சம்பந்தி. மாப்ள, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நாங்க உங்க நிலைமையில இருந்து யோசிக்காம விட்டுட்டோம். சரிங்க மாப்ள, நீங்க காவியா கூட்டிட்டு போங்க. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? இருமா, மாப்பிள்ளையோட ஃபீலிங்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. தேங்க்ஸ் மாமா. உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மாப்ள. சொல்லுங்க மாமா. நானும் இந்திராவும் உங்க கூட வந்து இருக்கலாம்ல? அப்ப உங்களுக்கு ஓகே தானே? என்ன மாப்ள, நீங்க எங்க வீட்ல இருக்கிறது தானே பிரச்சனை? நாங்க உங்க வீட்ல இருக்கலாம்ல?
அண்ணே இது நல்ல யோசனை தான். எனக்கு இது தோணாம போச்சு பாருங்களேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. நாம எல்லாரும் நம்ம வீட்லயே இருந்துடலாம். சரிங்கம்மா, ஆனா அந்த அபார்ட்மெண்ட் வேணாம் சமந்தி. நீங்களே வேற வீடு பாருங்க, நம்ம அங்கேயே போயிருக்கலாம். வேற நல்ல வீடா பாத்திரலாம். என்ன காவியா, இப்ப உனக்கு ஓகே தானே? தேங்க்யூப்பா. இவங்க குழந்தை உன் ஆட்டோல தான் வந்தாங்களா? ஆமா மேடம், டெய்லி நான் தான் ஆட்டோல கூட்டு வருவேன். இவங்க குழந்தை மட்டும் இல்லாம 4 குழந்தைகளையும் சேர்த்து நான் தான் மேடம் ஸ்கூல்ல கூட்டு வந்து டிராப் பண்ணுவேன். காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து பசங்களை டிராப் பண்ண? ஒரு 9 மணி இருக்கும் மேடம். அப்போ இவங்க குழந்தை எங்க இறக்கி விட்ட? இவங்க குழந்தையோட சேர்த்து மொத்தம் 5 குழந்தையும் கேட்டு முன்னாடி தான் மேடம் இறக்கி விட்டேன். ஆனா இவங்க குழந்தை மட்டும் இங்க இல்ல மேடம். சரி, நீ ஆட்டோல கூட்டிட்டு வந்த குழந்தைங்க இங்க யாராவது இருக்காங்களா? அதோ அந்த பாப்பா மேடம். அவங்கள போய் கூட்டிட்டு வா. கீர்த்தி பாப்பா, இங்க வாயேன். வாங்க வாங்க வாங்க. பாப்பா, உன் பேர் என்ன? கீர்த்தி. கீர்த்தி, நைஸ் நேம். சரி, ஸ்கூலுக்கு ஆட்டோல யாரெல்லாம் வந்தீங்க? நானு, ஜனனி, ரூபா, கவிதா, சுபஸ்ரீ. நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டோம். ஜனனி மட்டும் வாட்ச்மேன்ட்ட பேசிட்டு இருந்தா. சரி, அப்புறம் ஜனனி எப்போ கிளாஸுக்கு வந்தா? கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் ஆரம்பிச்சது. ஜனனி எங்கன்னு மிஸ் கேட்டாங்க. வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருக்கா சொன்னேன். மிஸ் வாட்ச்மேனை கூப்பிட போனாங்க. சரி, அப்புறம் மிஸ் கூப்பிட்டாங்களா? இல்ல, ஜனனி பாவம், அவளுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். அவங்க வந்து ஜனனிய காணோன்னு அழுதாங்க. சரிடா தங்கம், நீ போய் விளையாடு. சரி, வாட்ச்மேன் எங்க போயிருக்காரு? அவர் இங்கதான் எங்கேயாச்சும் சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல நீ குழந்தைங்களை இறக்கி விடும்போது வாட்ச்மேன் இருந்தாரா? இருந்தார் மேடம். நீங்க இவங்க குழந்தை இன்னும் வரலன்னு எப்போ கவனிச்சீங்க? வழக்கமா இவரோட ஆட்டோல வர குழந்தைங்க கரெக்டா 9 மணிக்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்துருவாங்க மேடம். ஆனா இன்னைக்கு 4 குழந்தைங்க மட்டும்தான் வந்தாங்க மேடம். ஜனனி மட்டும் வரல. அதனாலதான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். சரி, ஜனனி வந்தாலா இல்லையான்னு வாட்ச்மேன் கிட்ட வந்து விசாரிச்சிங்களா? விசாரிக்கலான்னு வந்தேன் மேடம். ஆனா அப்பவும் வாட்ச்மேன் அங்க இல்ல. அப்ப வாட்ச்மேன் ரொம்ப நேரமா இங்க இல்லையோ? தெரியல சார், ஆனா வரல. மேடம் மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். யார் இவரு? எங்க ஸ்டாஃப் தான் மேடம். மேடம் வாங்க மேடம். என்னாச்சு? மேடம் வாங்க மேடம், நீங்களே வந்து பாருங்க மேடம். வாங்க மேடம். போலாம் வாங்க சார். இங்க பாருங்க மேடம். சார், நீங்க கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். இதுல நாம கொண்டு அந்த 2 லேடிஸை தவிர மத்த 5 பேரோட ரிப்போர்ட் இருக்கு சார். இந்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த விரல் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க. மேடம், புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மேடம். சேம் கில்லர், சேம் பேட்டர்ன். என்ன சொல்றீங்க? அதே மெடிசனை யூஸ் பண்ணி தான் கொண்டிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி
அவரே அவரோட கட்டை விரல கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐயோ, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மேடம். அப்ப என் குழந்தைய கண்டே பிடிக்க முடியாதா? நீ எதுக்கும் பயப்படாத மஞ்சளா. உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நான் இருக்கேன். கதிர், கதிர் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏன்? இல்ல அப்படியே வெளியில சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாமா? நான் வரல. கதிர், கதிர் நில்லுங்க. இப்ப எதுக்கு கதிர் இவ்வளவு வேகமா போறீங்க? என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.